வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய குடும்பத்தோடு எனக்கு நேரம் செலவழிக்க டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் காலையில் 7 மணிக்கு கடைக்கு வந்துடுறேன் இல்லைங்களா, நைட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 9:30 10 மணி ஆயிருங்க. ஏன்னா 5 மணி வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்வேன். திரும்ப 5 மணிலேருந்து 9 மணி ஆயிரும். நான் டிஃபன் கடையை முடிச்சுட்டு திரும்ப நானும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துருங்க. என்ன பண்ண முடியும்? நான் போகிறதுக்குள்ளே ஒரு சில நேரங்களில் என்னுடைய பொண்ணு தூங்கியிருப்பா, இல்லைனா என்னோடய பையன் தூங்கியிருப்பா. என்னைக்காவது ஒரு நாள் தான் 2 பேருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் எழுதிட்டிங்களா, படிச்சிட்டிங்களா? பாப்பா 10th அவளுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்காக இப்போ என்ன ஒரு மணி நேரம் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பையன் 7th தான், அதனால் அவனை ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு மட்டும் கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அவனை தூங்க சொல்லிடுவேன். பாப்பாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுலேயே எங்கள் பாப்பா என்ன பண்ணுவா அப்படின்னா, தூக்கம் வருது அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுமா, நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இப்படி குழந்தைகளோட நேரம் செலவழிக்க டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதாவது என்னைக்காவது நான் லீவு போட்டால், அதுவும் குழந்தைங்களுக்கும் லீவாக இருக்கணும், நானும் அந்த டைமில் பார்த்து லீவு போட்டால் மட்டும்தான் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லைனா டிஃபன் கடை நான் போடாத அன்னைக்கு ஈவினிங் என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுதாங்க என்னுடைய வாழ்க்கை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.